ஆன்மீக உணர்ச்சி கதையில் மௌனத்தின் தெய்வம் கதையோட அத்தியாயம் 3 பார்க்கலாம். அருளின் அடியெடுத்தல்ங்கிற தலைப்பில். அந்த மாலை நேர கடற்காற்று மீனாவின் மனதுக்குள் புதிதாய் ஓர் அமைதியை ஊட்டியது. அவள் நினைவில் இன்னும் அந்த கனவு குரல் ஒலித்து கொண்டிருந்தது. நேரம் நெருங்குது, அருள் உன்னை அழைக்குது. அந்த அழைப்பை உணர்ந்தவள் தன் தாத்தா இருக்கும் மீனவ கோயிலுக்கே பாதை பிடித்தாள். அவளது மனதில் ஒரே கேள்வி, இதுதான் அந்த அருள் பாதையா? தாத்தாவை பின்தொடர்ந்து மீனா நடந்து கொண்டிருந்தாள். மாலை நேரத்தின் தங்க ஒளி அவளின் முகத்தில் விழ அந்த வழி எந்த ஊருக்கோ எந்த ஆலயத்துக்கோ சென்றது போல தோன்றியது. ஆனால் அவளது மனம் இன்னும் குழப்பத்துடன் இருந்தது. தாத்தா, நாங்கள் எங்கே போகிறோம் என்று கேட்டாள் அவள். தாத்தா சிரித்தார். நடைபாதை எங்கே முடிகிறதோ அங்கேதான் உன் தேடல் முடியும் மகளே என்றார். அவ்வளவு சொல்லி தாத்தா அருகிலிருந்த பழைய ஆலயம் நோக்கி நடந்தார். அந்த ஆலயம் சிறியதாயிருந்தாலும் அதன் கம்பீரம் வேறேதோ உலகத்திலிருந்து வந்தது போல் இருந்தது. தூசி படிந்த கல் சிலைகள், சுவற்றில் பழமையான ஓவியங்கள், ஆனால் அவற்றில் ஒளி இருந்தது. அந்த ஒளி மீனாவின் கண்களில் மின்னியது. அவள் மெதுவாக அந்த ஆலயத்தின் வாசல் கடந்தாள். மனதில் ஒரு நடுக்கம். அந்த இடம் அவளுக்கு தெரிந்தது போலவும் புதியதாகவும் தோன்றியது. திடீரென அவள் முன் ஒரு மணி முழங்கியது. தாத்தா திரும்பி பார்த்தார், சிரித்தார். இதுதான் அருளின் தொடக்கம் என்றார். மீனா, அருள் பாதை என்றால் நடந்து சென்றால் தெரியும். சில பாதைகள் கண்களுக்கு தெரியாது, மனசுதான் உணரும். அவள் அமைதியாக அவரை நோக்கினாள். கடல் அலை ஒன்று கரை சேரும் ஒளியில் அவளது உள்ளம் ஒருவித நிம்மதியை உணர்ந்தது. அந்த நேரத்தில் தூரத்தில் ஆலய கம்பம் ஒலித்தது. தாத்தா மெதுவாக சொன்னார், அழைப்பு வந்துருச்சு, தயாரா நீ? மீனா மெல்ல தலை குனிந்து சிரித்தாள். அருளின் அடியெடுத்தல் முடிவு. அடுத்த எபிசோட், அண்ணாவின் அழைப்பு.